வெல்கம் பேக். இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதோட கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாங்க. இப்போ இதோட நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வறுத்து வச்ச முட்டையை எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ கொத்தமல்லி இலை எடுத்து தூவிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை நல்லா கலந்து விடலாம். அதோட பாருங்கள், நல்லா கலந்து விடுதேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை சாதம்